வணக்கம். மீண்டும் பத்திரிகைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி. என்றும் தாயகத்தில் இருந்து வெளியாகி இருக்கும் உதயன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்க போகின்றோம். இன்று 2ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வியாழக்கிழமை. இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும். நீண்ட காலமாக மக்கள் போராடி வந்திருக்கக்கூடிய தங்களுடைய உரிமை மற்றும் அடிப்படை சம்பள உயர்வு போன்ற விடயங்களிலே மலையக மக்களுக்கு மிக பெரும் ஒரு வெற்றி கிடைத்திருக்கிறது. குறிப்பாக 1700 ரூபாய் சம்பளம் இப்பொழுது கிடைக்க இருக்கிறது. குறிப்பாக 1350 ரூபாய் அடிப்படை சம்பளமாகவும் 350 ரூபாய் மேலதிக கொடுப்பனவாகவும் வழங்கப்பட இருக்கிறது. இது வர்த்தமானியிலே வெளியாகி இருக்கிறது. இந்த விடயம் மிக சந்தோஷமான ஒரு செய்தியாக இருக்கிறது. குறிப்பாக இந்த சம்பளமானது போதுமானதாக இருக்கிறதா இந்த காலத்திலே நோக்கும் போது நிச்சயமாக இல்லை. ஆனால் இதாவது கிடைத்திருக்கிறது என்கின்ற மகிழ்ச்சியோடு இதை கடக்க வேண்டியதாக இருக்கிறது. காரணம், நீண்ட காலமாக இந்த 1000 ரூபாய் பிரச்சனை இருந்து வந்திருக்கிறது. இப்பொழுது அது 1700 ரூபாவாக கொடுக்கப்படுவதானது ஒரு நல்ல செய்தியாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு ஆரம்ப புள்ளியாக வைத்து மலையக உறவுகளுடைய அடுத்த பொருளாதார வளர்ச்சி தொடர்பான நிலைப்பாட்டிலே அவர்கள் நகர வேண்டும். நேற்றைய மே தின கூட்டங்களிலும் இது சார்ந்து பேசப்பட்டிருந்தது. 1000 ரூபாய் கொடுப்பார்களா அல்லது 2000 ரூபாய் கொடுப்பார்களா அல்லது 1700 ரூபாய் கொடுப்பார்களா என பார்ப்பதை விடுத்து தமக்குரிய காணிகளில் அவர்களே விவசாய நடவடிக்கைகளில் அல்லது இந்த தோட்ட நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்கின்ற விடயங்கள் நேற்றைய மே தின கூட்டங்களில் பேசப்பட்டது. அது நடைமுறைப்படுத்தும் பட்சத்திலே மிக சிறந்த விடயமாகவும் இருக்கும். அதே போல சஜித் மற்றும் அனுர ஆகியோரை இணைந்து செயற்பட ஜனாதிபதி அழைத்திருக்கிறார். பாராளுமன்றத்தை யாரெல்லாம் பிரதிநிதித்துவம் செய்தார்களோ அவர்களே தொடர்ந்தும் பாராளுமன்றத்தை பிரதித்துவம் செய்து வருகிறார்கள். இனி வர இருக்கின்ற காலங்களிலும் அவர்களே ஆட்சிகளை அமைக்கப் போகிறார்கள் என்பது போலவே இந்த தோரணைகள் அமைகிறது. அதே நேரத்தில் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய ஒரு விடயம் 13 கொடுக்க மாட்டோம் என சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நிலையிலே 13 பிளஸ் கொடுப்போம் என ஒரு அணியினர் சொல்லியிருந்தார்கள். ஆனால் எதுவுமே கொடுக்கப்படாத நிலையில் வெறுமெனவே ஒரு அதிகாரமற்ற 13ஆக இருந்து வரக்கூடிய நிலையில் இந்த 13 அதிகாரத்தோடு கூடியதாக அமைய வேண்டும் என்கிற விடயங்களையும் தமிழ் மக்களுக்கு இந்த 13வது திருத்தமே தீர்வாக அமையும் எனவும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தமிழிலும் உரையாற்றி இருக்கிறார். அது சார்ந்த செய்திகளை இன்றைய தினம் உதயன் பத்திரிகை தலைப்பு செய்தியாக தந்திருக்கிறது. உதயன் பத்திரிகையின் தலைப்பு செய்தியை பார்க்கலாம். தமிழருக்கு தீர்வு 13வது திருத்தமே, பெரும்பான்மையினரை இணைத்து சிறுபான்மையினருக்கு தீர்வு. மே தினத்திலே சஜித் பிரேமதாச இந்த விடயங்களை தெரிவித்திருக்கிறார். அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு அர்ப்பணிப்புடன் செயற்படுவேன். நாட்டிலே பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களை இணைத்துக் கொண்டு சிறுபான்மையின மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் எட்டப்படும் என அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நேற்றைய தினம் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தின கூட்டத்தில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயங்களை பதிவு செய்திருக்கிறார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பிலே அடிமுடி காணப்படும். இந்த தாக்குதல் சம்பவத்துடன் தொடர்புடைய அனைவரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள். பொறுப்பு கூற வேண்டியவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுக் கொடுக்கப்படும். நாட்டிலே கொலை கலாச்சாரம், இனவாதம், மதவாதம், அடிப்படைவாதம், பயங்கரவாதத்துக்கு நாம் இடமளிக்க மாட்டோம். பெரும்பான்மையாக வாழும் சிங்கள மக்களையும் இணைத்துக் கொண்டு அரசியல் பிரச்சனைகளுக்கு, குறிப்பாக சிங்களம் அல்லாத மக்கள் எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கும் நிரந்தர தீர்வை வழங்க நடவடிக்கை எடுப்போம். 13வது திருத்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம் என அவர் தெரிவித்திருக்கிறார். அண்மையிலே நாட்டுக்கு வந்திருக்கக்கூடிய எரிக் சொல்ஹீம் அவர்களும் இந்த 13வது திருத்தம் தொடர்பாக பேசியிருக்கிறார்கள். இதே நேரத்திலே முன்பக்க செய்திகளிலே உதயனுக்குள் வரியாட்டம், நீதியின்றி கடந்தது 18 ஆண்டுகள் என ஒரு கருப்பு கட்டமிடப்பட்ட செய்தியாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. அதாவது உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள்ளே ஆயுததாரிகள் உட்புகுந்து வரியாட்டம் நடத்தி இன்றுடன் 18 ஆண்டுகள் நிறைவடைகிறது. 2006ஆம் ஆண்டு மே மாதம் 2ஆம் தேதி உதயன் பத்திரிகை அலுவலகத்துக்குள் புகுந்த காடியர்களின் சரமாரியான துப்பாக்கிச் சூட்டிலே விற்பனை முகாமியாளர் சுரேஷ் சகாயதாஸ், பணியாளர் ரஞ்சித் ராஜரட்னம் ஆகியோர் கொடூரமாக கொல்லப்பட்டனர். சிலர் காயமடைந்தனர். யாழ் நகரம் முற்றுமுழுதாக இராணுவத்தின் கட்டுப்பாட்டில் இருந்த சமயம் நடைபெற்ற இந்த கொடூர கொலைகள் நடந்து 18 ஆண்டுகள் கடந்துள்ள போதிலும் இன்னமும் நீதி எட்டாக்கனியாகவே இருக்கிறது என்கின்ற விடயம் அங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. இதே நேரத்தில் உழைப்பாளர் உரிமை கோரி வடக்கிலே மேதின நிகழ்வுகள் என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது. அங்கே புகைப்படத்திலே திரு மனோ கணேசன் அவர்கள், மாவி சேனாதிராசா அவர்கள், CVK சிவஞானம் அவர்கள், அதே போல சரவணபவன் அவர்கள், ஸ்ரீதரன் அவர்கள் என பலரையும் அங்கே பார்க்க முடிகிறது. உழைக்கும் மக்களின் உரிமைகளை வலியுறுத்தி வடக்கில் பல்வேறு இடங்களிலும்
நேற்று புதன்கிழமை மே தின நிகழ்வுகள் இடம்பெற்றதாக அந்த செய்தி நகர்கிறது. வரும் நாட்களில் வெப்பம் எகரும் என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. வடக்கு மாகாணத்திலே பல பகுதிகளிலும் அடுத்த சில நாட்களுக்கு 42 பாகை செல்சியஸுக்கும் அதிகமான வெப்பநிலை நிலவும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தினுடைய புவியியல் துறை மூத்த விரிவுரையாளர் பிரதீப் ராஜா இந்த விடயங்களை தெரியப்படுத்தியிருக்கிறார். இது சார்ந்தே இன்றைய முச்சந்தி முரளியும் தன்னுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார். அதாவது இப்பவே எரிகிற வெயில் இன்னமும் கூடுமெண்டா அக்கள் கருகத்தான் போயினம் கண்டியலோ என முச்சந்தி முரளி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய தினம் முன்பக்கங்களிலே பதிவாகி இருக்கிறது. சுதந்திர கட்சியினுடைய வேட்பாளர் விஜயதாசன் மீண்டும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயத்தை பார்க்க முடிகிறது. அதாவது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளராக நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை போட்டியிடுவார் என்று முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் பதிவாகி இருக்கிறது. இதே நேரத்தில் மலையக தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் ஜனாதிபதி ரணில் உறுதியளித்திருக்கிறார். மலையக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான சம்பளமாக 1700 ரூபாவை வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் அவர் அஸ்ரேஸ்வம பற்றி பேசியிருக்கிறார். அரசு உத்தியோகத்தினுடைய சம்பள அதிகரிப்பு பற்றி பேசியிருக்கிறார். அதே போல உங்களுடைய சம்பளங்களும் அதிகரிக்கப்பட உறுதி பூண்டிருக்கிறோம் என விடயங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அது சார்ந்து இப்பொழுது வர்த்தமானியும் வெளியாகியிருக்கிறது. இதே நேரத்தில் லேண்ட் மாஸ்டரை மோதிய ஹயஸ் ஒருவர் உயிரிழப்பு 5 படுகாயம் என்கின்ற செய்திகள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இவ்வாறான விபத்துகளும் துயர செய்திகளும் நாளாந்தம் தவிர்க்க முடியாத செய்திகளாக பத்திரிகைகளில் இடம்பெற்று வருகிறது. அதே போல திருட்டு சம்பவங்களும் பத்திரிகைகளிலே நாம் பார்க்கின்ற விடயங்களாக மாறியிருக்கிறது. ஓடு பிரித்து உள்நுழைந்து நகை பணம் கொள்ளையிடப்பட்டிருக்கக்கூடிய விடயம் இன்றைய தினம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இது கோப்பா போலீஸ் பிரிவுக்குட்பட்ட இருபாலை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது. ஜனாதிபதி பொது வேட்பாளர் தமிழர்களின் பலத்தை நிரூபிக்கும் தருணம் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். தமிழர்களாக அனைத்து கட்சிகளும் இணைந்து பொது வேட்பாளரை ஆதரிப்போம். பலவீனமான அமைப்பாக இன்றி, அதாவது பலவீனமாக இருக்கக்கூடிய அமைப்பாக நாம் இல்லாமல் பலமான அமைப்பாக நம்மை காண்பிக்க வேண்டிய காலம் இது என தமிழ் மக்களுக்கு அறைகூவல் விடுத்திருக்கிறார் சுரேஷ் பிரேமச்சந்திரன். இதே நேரத்திலே முன்னிலை சோசலிச கட்சியும் பந்தயத்தில் என்கின்ற செய்தி சொல்லப்படுகிறது. ஜனாதிபதி தேர்தலிலே முன்னிலை சோசலிச கட்சியும் களமிறங்கும் என அந்த கட்சியினுடைய செயலாளர் குமார் குணரட்னம் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்தில் குறிப்பாக எந்த தேர்தல் இடம்பெற்றாலும் முன்னிலை சோசலிச கட்சி தனித்து போட்டியிடும் என்கிற விடயங்களையும் அவர் பதிவு செய்திருக்கிறார். இவை இன்றைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. உட்பக்க செய்திகளிலே கிளிநொச்சி நாச்சிக்குடா பாடசாலைக்கு தமிழ் பாடசாலைக்கு மீண்டும் முஸ்லிம் சாயம் பொதுமக்கள் கடும் அதிருப்தி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிளிநொச்சி நாச்சிக்குடா அரசினர் தமிழ் கல்வன் பாடசாலையின் வருடாந்த இல்ல மெய்வல்லுநர் போட்டி இன்று இடம்பெறவுள்ள நிலையில் இது தொடர்பான அழைப்புதல்களிலும் விளையாட்டுகளிலே கலந்து கொண்டு வெற்றியீட்டும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ள சான்றிதழ்களிலும் கிளிநொச்சி நாச்சிக்குடா அரசினர் முஸ்லிம் கலவன் பாடசாலை என்று அச்சடிக்கப்பட்டிருப்பதானது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. நாடு முழுவதிலும் 40 மே தின கூட்டங்கள் பலம் காட்டிய கட்சிகள் என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைந்திருக்கிறது. குறிப்பாக தொழிலாளர்கள் தினத்தன்று கட்சிகளுடைய பலங்களை காட்டுகின்ற நிலைப்பாட்டிலேயே இப்பொழுது அரச கட்சிகளாக இருக்கட்டும் எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் இப்பொழுது செயல்படுகிறார்கள். இது சார்ந்து பல செய்திகளை பார்க்க முடிகிறது. இதே நேரத்தில் வலம்புரி பத்திரிகையின் தலைப்பு செய்தியாக அமைய பெற்றிருப்பது எமது ஆட்சியில் 13வது திருத்தம் முழுமையாக அமுல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம். அதாவது எமது ஆட்சியிலே அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பதிவாகி இருக்கிறது. கிளிநொச்சியில் எழுச்சி பெற்ற தமிழரசு கட்சியினுடைய மேதின ஊர்வலம் தொடர்பான விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. முள்ளிவாய்க்கால் படுகொலைக்கு சர்வதேச நீதி வேண்டும். வவுனியாவில் எழுச்சியுடன் முன்னணியினுடைய மே தினமும் கொண்டாடப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகளும் பார்க்க முடிகிறது. எரிக் சொல்கை மண்டதீவுக்கு விஜயம் மேற்கொண்டிருக்கிறார். அதன்போது எடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதான செய்திகளையும் பார்க்க முடிகிறது. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு 1700 ரூபாய் சம்பளம் வர்த்தமானி வெளியானது என்கின்ற ஒரு செய்தியும் இன்றைய தினம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நாங்கள் பார்த்த விபத்து தொடர்பான செய்தி, அதாவது லேண்ட் மாஸ்டர் மற்றும் ஹயஸ் கைதடி நுணாவில் வீதியிலே விபத்துக்குள்ளாகி இருக்கிறது. இதிலே ஒருவர் பலியாகி இருக்கிறார், 4 படுகாயம் அடைந்திருக்கிறார்கள். தமிழரசு கட்சியினுடைய எதிர்காலத்தை மக்கள் மன்றத்திடம் கையளிக்கிறேன் என மேதின கூட்டத்திலே திரு ஸ்ரீதரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது இலங்கை தமிழரசு கட்சியும் அதன் எதிர்கால தலைமைத்துவத்தையும் மக்கள் மன்றத்தின் முன் கையளித்து தமிழ் தேசிய மே நாளன்று புரட்சிகர அரசியல் பயணமாக எனது அரசியல் பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்திருக்கிறார்.
வருகிறார். புங்குடுதீவிலே சடலம் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன. புங்குடுதீவு பகுதியைச் சேர்ந்த கதிரவேல் சுப்பிரமணியம் வயது 64 என்பவர் சடலமாக மீட்கப்பட்டிருக்கிறார். மீன்பிடிக்க சென்றவர் இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அந்த பகுதியிலே துயரத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அரசின் அடக்குமுறைகளை உடைத்தறிவோம் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின நிகழ்வு மானிப்பாயில் என்கின்ற விடயம் புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக அமைய பெற்றிருக்கிறது. ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் மேதின நிகழ்வு மானிப்பாய் பிரதேச சபையின் பொதுநோக்கு மண்டபத்திலே அரசின் அடக்குமுறைகளை உடைத்தறிவோம் எனும் தொனிப்பொருளிலே இடம்பெற்றதாக அந்த செய்தியிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கட்சி சார்ந்தவர்கள், தமிழ் தேசிய கட்சி சார்ந்தவர்களில் ஒரு சிலரை பார்க்க முடிகிறது. அதிலே சுரேஷ் பிரேமச்சந்திரன், சித்தார்த்தன் ஆகியோரும் காணப்படுகிறார்கள். இதனிடத்திலே இருபாலையிலே மூதாட்டியை தாக்கிவிட்டு கொள்ளை என்கின்ற செய்திகள் சொல்லப்பட்டிருக்கிறது. இது இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகள். உட்பக்க செய்திகளிலே மீண்டும் குறைக்கப்பட உள்ள மின்சார கட்டணம் இந்திக்கு அனுருத தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் தரப்பட்டிருக்கிறது. பிரேமதாசாவின் நினைவு தினம் நேற்று அனுஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மலையக மக்கள் நேற்றைய தினம் மே தின கூட்டத்திலே உரையாற்றுகையிலே அங்கே தெரிவிக்கப்பட்ட விடயமாக எமக்கு பிரஜா உரிமை தந்தது சஜித் பிரேமதாஸ் அவர்களுடைய தந்தை, எனவே எங்களுக்குரிய தீர்வை சஜித் பிரேமதாஸ் கொடுப்பார் என மலையக அரசியல்வாதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களையும் நாங்கள் பார்க்க முடிந்திருந்தது. இதே நேரத்திலே வீட்டுக்குள் நுழைந்த ஒரு 8 அடி நீளமான முதலை தொடர்பான செய்தி வெளிக்கொணரப்பட்டிருக்கிறது. வவுனியா கணேசபுரத்திலே இந்த விடயம் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல உழைக்கும் மக்கள் ஒன்றிணைவோம் வவுனியாவிலே மே தின ஊர்வலம் இடம்பெற்றிருக்கிறது. தினக்குரல் பத்திரிகையை பார்க்கலாம். தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளாந்த சம்பளமாக 1700 ரூபாய் கிடைக்கும். இலங்கை தொழிலாளர் காங்கிரசினுடைய கொட்டகல மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் பார்க்க முடிகிறது. அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாளாந்த சம்பளம் 1700 ரூபாவாக அதிகரிக்கப்படும் எனவும் நாடு பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கின்ற போது பெருந்தோட்ட தொழிலாளர்கள் நாட்டின் பாரிய அபிவிருத்திக்கு பங்காற்றியதாகவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. மேலும் முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலிலே சுதந்திர கட்சி வேட்பாளராக அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ என்கின்ற விடயம் மீண்டும் மைத்திரிபால சிறிசேன அவர்களால், முன்னாள் ஜனாதிபதி அவர்களால் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயமாக அமைய பெற்றிருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன ஆதரவளிக்கின்ற காரணங்களாலேயே அவர் தோல்வியை சந்திக்க வாய்ப்பிருப்பதாக விமர்சனங்கள் முன்வைக்கப்படுகிறது. ரணிலிடம் தாவிய மொட்டு எம்பி என்கின்ற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் மொனராகலை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தனது ஆதரவை தெரிவித்திருக்கிறார். எல்லோருமே ஒரே அணியிலேயே இப்பொழுது இருக்கிறார்கள். இருப்பினும் அதற்குள்ளே அவர்கள் அணி தாவுவது போல காண்பித்திருக்கிறார்கள். அதே நேரத்திலே தனியார் வைத்தியசாலையில் சம்பள அதிகரிப்பு வழங்க கோரி வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பு. அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கம் உடந்தை பொதுமக்களின் வயிற்றில் அடிக்க தயாரில்லை என தனியார் வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் உள்ள பிரபல தனியார் வைத்தியசாலையில் பணியாற்றும் வைத்திய நிபுணர் அல்லாத சாதாரண வைத்தியர்கள் தமக்கான சேவை கட்டணத்தை அதிகரிக்க கோரும் நிலையில் அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தினுடைய யாழ் மாவட்ட கிளை அதற்கு ஆதரவளித்து வருகிறது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது என அது தொடர்பான செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன. அதே நேரத்திலே சாவச்சேரி வாகன விபத்து தொடர்பான விடயம் அங்கே ஒருவர் பலியாக இருக்கக்கூடிய விடயம் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே 1700 ரூபாய் வழங்க கோரிய அந்த கோரிக்கை நிறைவேற்றப்பட்டு வர்த்தமானி வெளியிடப்பட்டிருக்கிறது. நாளாந்த சம்பளம் 1350 ரூபாய், விசேடப்படி 350 ரூபாய் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதிலே ஏனைய விடயங்கள் இடம்பெறாமல் முழுமையாக அந்த சம்பளங்கள் மக்கள் கைக்கு போய் சேர வேண்டும் என்பதே பலருடைய அவாவாகவும் இருக்கிறது. இதனிடத்திலே அரசுடன் உடன்பாட்டுக்கு வாருங்கள், சஜித் மற்றும் அனுரவுக்கு ரணில் அழைப்பு என்கின்ற செய்தி சஜித் பிரேமதாச மற்றும் அனுரகுமார திசாநாயக்க ஆகியோருடைய புகைப்படங்களோடு அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது. தமிழ் பொது வேட்பாளரினால் இனக்கலவரங்கள் வெடிக்காது, ஆட்சியாளர்களே இதனை அனுமதிக்க மாட்டார்கள், விக்னேஸ்வரன் தெரிவித்திருக்கிறார். பொது வேட்பாளரை முன்னிறுத்தினால் தமக்கு வேண்டிய சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது போய்விடும் என பலர் அஞ்சுகிறார்கள். இனக்கலவரம் வெடிக்கும் என்கிறார்கள். இன்றைய ஆபத்தான பொருளாதார சூழலில் கலவரங்கள் ஏதேனும் வெடித்தால் நாட்டின் அதல பாதாள நிலைக்கு இந்த நாடு தள்ளப்படும். எனவே இது குறித்து அச்சமடைய தேவையில்லை என்கின்ற விடயங்களை அவர் பதிவு செய்திருக்கிறார். 13வது திருத்தம் அமுல்படுத்தப்படும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் தரப்பட்டிருக்கிறது. ஜனாதிபதி யார் என நாமே தீர்மானிப்போம், இன்னும் மக்கள் பலம் எங்களிடமே உள்ளதென முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ
ராஜபக்ஷ அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். மக்கள் போராட்டம் காரணமாக திருவோணமலை கடற்படை முகாமில் சென்று அங்கே பாதுகாப்பை தேடி பின்னர் மீண்டும் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற போதிலே மக்களுடைய பலம் எங்களிடமே இருக்கிறது என்கின்ற மீண்டும் ஒரு நினைவுபடுத்தலாக அவர் அதனை பதிவு செய்திருக்கக்கூடிய விடயங்களையும் பார்க்க முடிகிறது. நாகப்பட்டினம் காங்கேசந்துறைக்கு இடையிலே மக்கள் அதாவது பொதுமக்களுக்கான பயணிகள் கப்பல் சேவை 13ஆம் தேதி மீள ஆரம்பிக்கப்படும் என்கின்ற விடயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த விடயங்கள் ஆரம்பிக்கப்படுவதும் பின்னர் நிறுத்தப்படுவதுமாக தொடர்ந்து கொண்டிருக்கின்ற கதையாக இந்த விடயம் இருக்கிறது. மீண்டும் 13ஆம் தேதி ஆரம்பமாக இருக்கிறது. இலங்கைக்கு கடல் வழியாக படகிலே செல்ல முயன்ற இலங்கை தம்பதியினர் உட்பட 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இவை இன்றைய தினக்குரல் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன. தினக்குரல் பத்திரிகையின் உட்பக்கத்தில் இருக்கக்கூடிய முக்கிய செய்திகளில் பேலியகொடையில் கைதான 25 பெண்களுக்கும் பாலியல் நோய் இருப்பதாக மருத்துவ பரிசோதனையில் உறுதியாகி இருக்கிறது. அதே நேரத்தில் 2018க்கு பின்னர் களை கட்டிய மேதின கூட்டங்கள் தேர்தலுக்கான பலத்தினை காட்டுவதற்கு சரியான பிரியாசியை காட்டியிருக்கிறார்கள் என்கின்ற ரீதியிலே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது. இதே நேரத்தில் சிறுவர் துன்புறுத்தல்களுக்கு எதிராக கடுமையான சட்டம் என அமைச்சர் பந்துல குணவர்த்தன தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய விடயங்கள் பார்க்க முடிகிறது. அதே நேரத்தில் ஈழநாடு பத்திரிகையை பார்ப்போமாக இருந்தால் 13வது திருத்த சட்டம் முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படும் மே தினத்திலே உறுதியளித்திருக்கிறார் சஜித் பிரேமதாச. அரசமைப்பின் 13வது திருத்த சட்டத்தை அப்படியே நடைமுறைப்படுத்த தமது ஆட்சியிலே நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்திருக்கிறார். மேலும் திருத்தப்பட்ட மக்கள் சார்பான சர்வதேச நாணய நிதியத்தினுடைய ஒப்பந்தம் தமது ஆட்சியிலே நடைமுறைப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதே நேரத்திலே முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் நீதி அமைச்சர் விஜயதாஸ் ராஜபக்ஷ ஆகியோர் இருக்கக்கூடிய புகைப்படம் இணைக்கப்பட்டதாக விஜயதாசவே சுதந்திர கட்சியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் என மைத்ரிபால சிறிசேன அறிவித்திருக்கக்கூடிய விடயம் செய்தியாக்கப்பட்டிருக்கிறது. முழுமையாக தமிழிலே உரையாற்றிய சஜித் என்கிற விடயம் சொல்லப்பட்டிருக்கிறது. எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது உரையை முழுமையாக தமிழில் ஆற்றி பலருடைய கவனத்தை மீர்த்துள்ளதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது. மீண்டும் குறைகிறது மின்சார கட்டணம் என்கின்ற செய்திகள் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் வடக்கு கிழக்கிலே தமிழ் பேசும் மக்களினுடைய மரபுரிமைகளை பாதுகாக்க வேண்டும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி வலியுறுத்தியிருக்கக்கூடிய விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கள் வாக்கெடுப்பு நடப்பதனால் தமிழ் பொது வேட்பாளர் அவசியம் என திரு விக்னேஸ்வரன் எம்பி தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களை பார்க்க முடிகிறது. தோட்ட தொழிலாளர்களுக்கு நாள் சம்பளம் 1700 ரூபாய் வெளியானது வர்த்தமானி என்கின்ற செய்தி. அதே நேரத்தில் ஐக்கிய மக்கள் சக்தியும் ஜேவிபியும் நம்முடன் இணைய வேண்டும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அறைகூவல் விடுத்திருக்கிறார். அது சார்ந்த செய்திகள் பார்க்க முடிகிறது. மக்கள் எங்களுடன் கைகோர்க்க வேண்டும் மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்பக்கத்தில் பதிவாகி இருக்கிறது. இவை இன்றைய ஈழநாடு பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது. உட்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேர்தலிலே சஜித் வெல்வது உறுதி அசோக் அபேசிங்க தெரிவித்திருக்கிறார். அதே நேரத்தில் சுதந்திர கட்சியை ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைக்க ஒருபோது முயற்சிக்கவே இல்லை என சந்திரிகா தெரிவித்திருக்கக்கூடிய விடயம் முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க தெரிவித்திருக்கக்கூடிய விடயங்களும் இன்றைய பத்திரிகைகளிலே பார்க்கக்கூடிய செய்திகளாக அமைந்திருக்கிறது. நாளாந்த முதியன் விளம்பரி தினக்குரல் மற்றும் ஈழநாடு பத்திரிகைகளோடு உங்களை சந்தித்து வருகின்றோம். இன்றும் முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம். விடைபெறும் நான் ஹோஸ்டோ என்னுடைய கலையகத்திலே சிவம் அவர்கள் இணைந்திருக்கிறார். மீண்டும் நாளை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி.